ஆப்கி அதாலத்ல டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, தன்னோட போராட்டத்தின் காரணமாக அவர் மக்களுக்கு தீங்கை விளைவித்தார். கெஜ்ரிவால் சார், பிஜேபி ஆளுங்க எல்லாருமே சொல்றாங்க 4.5 வருஷம் வரைக்கும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட மோதிக்கிட்டே இருந்தீங்க. அந்த மோதல்னால டெல்லி மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு தயவு செஞ்சு 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு போயிடுங்களேங்கிறாங்க. டெல்லி அரசாங்கத்தோட வேலையால மக்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, கல்வித்துறையில் நல்ல புரட்சிகரமான வேலைகள் தான் நடந்திருக்கு. ஸ்கூல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இபி, தண்ணி ஆகட்டும், குறைஞ்சது 4 துறையிலையாவது புரட்சி நடந்திருக்கு. இந்த 70 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் எந்த ஒரு மாநில அரசாங்கத்திலையும் இப்படி ஒரு புரட்சிகரமான வேலை நடந்ததில்லை. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். மனோஜ் திவாரி சொல்லியிருக்காரு, ஏழைகளுக்கு வீடு கொடுக்கிற திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். நீங்க அதை செயல்படுத்த அனுமதிக்கல. அதன் காரணமா ஒரு வருஷம் 3623 மக்கள் இறந்தே போயிட்டாங்க வீடு இல்லை. இது தவறு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கற மாதிரி பிரதான் மந்திரியோட எந்த ஒரு திட்டமும் கிடையாது. இல்ல, அவங்க பொய் சொல்றாங்க. அவங்களோட திட்டத்துக்கும் எங்களோட திட்டத்துக்கும் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இருக்கு. எங்களோட டெல்லி அரசாங்கத்தோட ஒரு திட்டம் இருக்கு. அதாவது குடிசைவாசிகளுக்கு வீடு கொடுக்கறது, அதாவது குடிசையில வாழ்றவங்களுக்கு வீடு கொடுக்கறது. அவங்களுக்கு வீடு கொடுக்கற ஒரு திட்டமும் இருக்கு. எங்க திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப குறைவு. அவங்க கேட்கிற பணம் ரொம்பவே அதிகம். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அந்த பணத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நான் உங்க திட்டத்தையும் செயல்படுத்துறேன்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அதனால நான் என்னோட திட்டத்தை செயல்படுத்த. இது உங்களோட திட்டம் இல்ல, ஆனா இந்த திட்டத்தோட ஃபுல் டீடைல்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபார்மும் இருக்கு. குடிசை இருக்கிற இடத்துல வீடு தானே, வீடு இல்லாதவங்களுக்கு இல்ல. ரெண்டும் வேற வேற. ஹோம்லெஸ்க்கு இல்ல. ஹோம்லெஸ்க்கு நைட் ஷெல்டர் இருக்கு. நைட் ஷெல்டர்ஸ் நாங்க நிறைய பண்ணிருக்கோம். எங்க அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி 70-80 நைட் ஷெல்டர்ஸ் இருந்தது. இப்ப 300 400 நைட் ஷெல்டர்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார், எங்களோட முந்தைய ஒவ்வொரு வருஷ குளிர்காலமும் கோர்ட் டெல்லி அரசாங்கத்தை எந்த அளவுக்கு கண்டிச்சிருக்கு. ரோட்ல படுக்கிறதுனால எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. கடந்த 3-4 வருஷத்துல அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. எந்த கோர்ட்லயும் கோர்ட் கண்டிக்கிற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எங்க நைட் ஷெல்டர்ஸ பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து பாராட்டி இருக்காங்க, நைட் ஷெல்டர்ஸ் நல்லா இருக்குன்னு. இந்த ஹோம்லெஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு கூட இருக்காது. நான் ஓட் பேங்க்காக வேலை பார்க்கல. அவங்க நைட் ஷெல்டர்ஸ்ல நாங்க ஏற்படுத்தி கொடுத்த வசதிகளை பார்த்து எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வருஷமும் மீடியாவும் அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவாங்க. அதாவது இந்த குடிசைவாசிகளுக்கு எங்கெல்லாம் குடிசைவாசிகள் இருக்காங்களோ அவங்களுக்கும் வீடு வழங்கும் திட்டம் நாங்களும் போட்டிருக்கோம். வித்தியாசம் என்னன்னா, இனிஷியல் அமௌண்ட் ஆரம்பத்துல கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு அதிகமா இருக்கும், எங்களுது குறைவா இருக்கும். அதை குறைச்சா நாங்களே அதை அமல்படுத்திக்கிறோம். அதனால தான் அவங்க சொல்றாங்க, அங்கீகரிக்கப்படாத காலனிகள், அதாவது சட்டவிரோதமான காலனிஸ்க்கு உரிமை வழங்க வேண்டி இருந்தது. சேரி காலனிஸ்க்கு, அதாவது 2 வருஷமா அதோட வரைபடம் எங்க இருக்குன்னு நாங்க கெஜ்ரிவால கேட்டுக்கிட்டே இருந்தோம், கொடுக்கவே. இந்த விஷயத்தை நீங்க கேட்டது நல்லதா போச்சு. இதை நான் கிளியர் பண்றேன். சேரி காலனிஸ்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு 2 டிமாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, அவங்க அங்கேயே வேலை செய்யணும். தெரு, வடிகால், சாலை, கழிவுநீர், தண்ணீர், பைப்லைன், இந்த 5 வேலையும் அவங்க செய்யணும். 70 வருஷம் அவங்க குடிசைக்குள்ள ஒரு நரக வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. சாலைகள் அமைக்கப்படல, பாதைகள் கட்டமைக்கப்படல, வடிகால் சுத்தமா இல்ல. மழை காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த கவர்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்ல சட்டம் அனுமதிக்கலன்னு சொல்லுவாங்க. நான் வந்த உடனே குடிசை பகுதிகளில் வேலைகளை தொடங்கணும். 1797 இருந்து 1281 காலனிஸ்ல நான் காலனிகள், வடிகால்கள், தெருக்கள், நீர்க்குழாய்கள், கழிவுநீர் குழாய்களையும் கட்டமைச்சிருக்கேன். இந்த 5 வேலைகளும் 1281 காலனிகளை பினிஷ் ஆயிருக்கு. இப்ப அதோட ரெகுலரைசேஷன் விஷயம் முக்கியமானது. எங்க அரசாங்கம் வந்ததும் நவம்பர் 12, 2015 கேபினெட்ல முன்மொழியை பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இதை நிறைவேற்றணும்னு சொல்லியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நவம்பர் 2012 இருந்து 2015 வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்கற மாதிரி இவங்களும் தேர்தலுக்கு முன்ன வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க கண்டிப்பா பண்ணுவோம், நாங்க நிரந்தரமாக்குறோம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா, 40 லட்சம் பேர் பயனடைவாங்கன்னு சொல்றாங்க. அந்த 40 லட்சம் பேர்ல எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க? 20 பேருக்கு. அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரி பத்தியும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 20 பேருக்கு ரெஜிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. அது டூப்ளிகேட். அது எந்த மாதிரி? விவசாய நிலத்தில் உள்ள வீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. நாளைக்கு யாராவது கோர்ட்டுக்கு போனா ரெஜிஸ்ட்ரி கொடுத்த உங்களோட வீடு கூட சீல் வைக்கப்படும்.
பாவம் அவங்களும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கேஜ்ரிவால் சரியான நேரத்துல வரைபடத்தை அந்த வரைபடத்தை பத்தி நான் சொல்றேன். இல்ல நாங்க சாட்டர்டே வச்சு அந்த வரைபடத்தை வரைபடம் எங்களோடது. நாங்க அவங்களுக்கு நவம்பர் 12, 2015 அந்த திட்டத்தை அனுப்பினப்போ நாங்க சேட்டலைட்டோட எல்லா வரைபடத்தையும் அனுப்பி வச்சோம். GSDLோட எல்லா வரைபடங்களும் எங்களோட தான். அந்த சேட்டலைட்டோட வரைபடங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிசிக்கலா அளவெடுத்து கொடுங்கன்னு சொல்றாங்க. பிசிக்கலா அளவெடுத்துட்டு அனுப்ப சொல்றாங்க. இப்ப 1797 காலனிஸ பிசிக்கலா அளவெடுக்க டைம் எடுக்கும். அதை நாங்க அளவெடுக்கிறதுல எங்களுக்கு டைம் ஆச்சு. இப்ப சொல்றாங்க சேட்டலைட் மேப்பே போதும் அப்படின்றாங்க. அதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமே. இப்ப இந்த லெட்டரை மனோஜ் திவாரி மக்களுக்கு எழுதியிருக்காரு. அதுல 40,000 வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. இதே மாதிரி 2 லட்சம் வீடுகள் 2022 ரெடி ஆயிடும். குடிசை இருந்த இடத்துல வீடு, அந்த வீட்டுல கேஸும் இருக்கும், ஈபியும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். அவர் எங்க ஆரம்பிச்சிருக்காருன்னு காட்டுறீங்களா? ஒரு வீடு கூட கட்டல, ஒரு வீடு கூட இல்ல, எல்லாம் போய். மனோஜ் திவாரியை என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க, எங்க வீடு கட்டுறாரோ காட்ட சொல்லுங்க. மத்திய அரசோட ஒரு திட்டம் இருக்கு, ஆயுஷ்மான் பாரத். சொல்லுங்க. நீங்க டெல்லியில இருக்கிற 1.5 கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பயன்படுத்திக்க அனுமதிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க சேனல்ல ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு. நீங்க சொன்னா செயல்படுத்தலாம், நீங்க வேண்டான்னு சொன்னா செயல்படுத்தல. டெல்லி அரசோட ஒரு சுகாதார திட்டம் இருக்கு. அந்த சுகாதார திட்டத்தின் கீழ் டெல்லி மக்கள் எல்லாரும், பணக்காரவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, டெல்லி அரசோட எல்லா மருத்துவமனைகள்லையும், எல்லா மொஹல்லா கிளினிக்லையும், எல்லா பாலி கிளினிக்லையும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு இலவசம். மருந்துகளும் இலவசம், சிகிச்சையும் இலவசம், சர்ஜரியும் இலவசம், எல்லாமே இலவசம். அது 10 லட்ச ரூபா ஆபரேஷனா இருந்தாலும் சரி, 20 லட்ச ரூபா ஆபரேஷனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இலவசமாக்கியாச்சு, பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும். இதுதான் டெல்லி அரசாங்கத்தோட திட்டம். இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதாவது நாங்க இன்சூரன்ஸ் கொடுக்கறோம்னு. ஒரு குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ். அதாவது ஒரு குடும்பத்துல உங்களுக்கு 6 லட்சத்துக்கு மேல பில்லு வந்தா, 6 லட்சத்துக்கு பில்லு வந்தா உங்களுக்கு ரீஎம்எஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. யாருக்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்காது, யாருக்கிட்ட மோட்டார் சைக்கிள் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்காது, யாருக்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்காது, யார் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு குடும்பத்துல 10,000 ரூபாய்க்கு மேல இன்கம் இருந்தா அவங்களுக்கு அது கிடைக்காது. வேற ஏதாவது மிச்சம் இருந்தா சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் இருக்கிற ஃபிகர்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு 12 கோடி வரைக்கும். 1,95,000 மக்களுக்கு ஜனவரி 31 வரைக்கும் கார்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இஷ்யூ பண்ணிருக்காங்க. 21,214 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எம்பேனல்டா இருக்கு. அங்க 5 லட்சம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதோட இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் 62,97,000 பேஷண்ட்ஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதோட இதுக்காக அரசாங்கம் 9,205 கோடி செலவு பண்ணியிருக்கு. இத பத்தின உண்மைத்தன்மையை அப்ப இந்த ஸ்கீம்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு நான் இந்த மொத்த ஃபிகர்ஸோட உண்மைத்தன்மையை சொல்றேன். உத்தரப்பிரதேஷ்ல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அவங்க எல்லாரும் ட்ரீட்மெண்ட்காக டெல்லிக்கு வராங்க. ஹரியானால ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக டெல்லிக்கு வருவாங்க. அப்ப இதுல நான் சொல்றேன் இந்த திட்டத்துல ஒரு கார்டு கிடைக்கும், ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னா நீங்க முதல்ல நாட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டலை திறக்கணும், நீங்க கிளினிக்ஸை திறக்கணும். இந்த ஃபிகர் 21,214 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். எம்பேனல்டா இருக்கு. 62 லட்சம் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். போலி சிகிச்சை அளிக்கப்படுது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இவங்க என்ன ரேட் கொடுக்கறாங்களோ ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ரேட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாரா இல்ல. போலி காகிதங்கள் ரெடி பண்ணப்படுது, போலி பேஷண்ட் ரெடி பண்றாங்க. நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கல. அப்படி ட்ரீட்மெண்ட் நடந்திருந்தா உத்தரப்பிரதேச மக்கள் டெல்லிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. எங்க குருதேக் பகதூர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது யூபி டெல்லி பார்டருக்கு மேல. அதுல 80% நோயாளிங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் சிகிச்சை கொடுப்போம். டெல்லி எல்லாருக்கும் சொந்தம். ஒருவேளை நாடு முழுவதிலிருந்து வந்தாலும் அவங்களுக்கு சிகிச்சை நாங்க கொடுக்கறோம். ஒருவேளை ஆயுஷ்மான் பாரத் சக்சஸ் அடைஞ்சிருந்தா அவங்க ஏன் டெல்லிக்கு வர போறாங்க? அவங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்களே. டெல்லியில நீங்க ஈபி தண்ணி இப்படி எல்லாத்தையும் இலவசமா கொடுத்தா இல்ல இங்க தான். இல்ல, நான் ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத்ல ட்ரீட்மெண்ட் நடந்தா அது பாட்டுல நடக்கட்டும். உங்க ஸ்கீம்ல ட்ரீட்மெண்ட் நடந்தாலும் நடக்கட்டும். மக்கள் நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். 2 ஸ்கீமையும் அமல்படுத்தலாம் தான் நான் அவங்களுக்கு ப்ரொபோசல் அனுப்பினேன். ஆனா அவங்க ஒண்ணு இதுவா இருக்கணும் இல்ல அதுவா இருக்கணும்னுட்டாங்க. இப்போ எங்களோட ஸ்கீம் பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் அமல்படுத்தலாம். இன்கம் லிமிட் கிடையாது, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் லிமிட் கிடையாது,
2 கோடி மக்களுக்கு அமல்படுத்தப்பட்ட ஸ்கீமை விட்டுட்டு 1 லட்சம் மக்களுக்கான ஸ்கீமை எப்படி நான் அமல்படுத்த முடியும்? ஆனா இதையே நீங்க பார்க்கணும்ல, ஒரு வருஷத்துல சுமார் 9 கோடி மக்களுக்கு சிகிச்சைக்காக. நான் தான் சொல்றேனே, அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இத பத்தி நிறைய பேப்பர்ஸ்ல வந்திருக்குங்க சார். அதாவது போலி நோயாளிகள் வராங்க, போலி காகிதங்கள் ரெடி பண்றாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா இருக்கே. இல்ல, இந்த எல்லா ஸ்கேமும் வந்து கம்ப்யூட்டர்ல தான் நடக்கும். இப்ப இந்த மொஹல்லா கிளினிக்ஸ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நோய்கள், கேன்சர், ஹார்ட், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் அங்க நடக்காது இல்ல? இல்ல, டெல்லியில மிகப்பெரிய 35 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஜிபி பந்த் எங்களோட தான். அதுல ஹார்ட்டையும் பாத்துக்கலாம், நர்வஸ் சிஸ்டத்தையும் பாத்துக்கலாம். அத பத்தி தான் ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு. அங்க சிடி ஸ்கேன் இருக்கிறது இல்ல, எல்லாம் இருக்கும். என் கூட வாங்க, நான் வேணா காட்டுறேன். மக்கள் யாராவது கேட்க விரும்புறீங்களா? சார், என்னோட கேள்வி வந்து, நான் ஒரு டாக்ஸ் பேயர். எங்களோட டாக்ஸ் பேயர் இந்த பணம் இருக்குல்ல, நீங்க இந்த மாதிரி புது ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரீயா எடுத்து கொடுக்குறீங்கல்ல? ஃப்ரீபீஸ். ஆமா, அதான் சார், ஃப்ரீ சிஸ்டம். ஆனா இது வந்து டெல்லியில எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. அதாவது 200 யூனிட்டுக்கான சிஸ்டம் பண்ணிருக்கீங்க. 200ன்றது ஒருவேளை யாராவது 500 யூனிட் யூஸ் பண்ணா அவங்களுக்கு பில்லுல தெரியணும். அதாவது 200 யூனிட் முடிஞ்சு போச்சு, 300 யூனிட்டுக்கு பணம் கட்டணும்னு. ஆனா அவங்க 500 யூனிட்டுக்கு தான் பணம் கட்டணும். புரியுதா? இந்த 200 யூனிட்டுக்காரங்க அதுக்கு முன்னாடி பணம் கட்ட மாட்டாங்க. 200 யூனிட் வந்து நீங்க ஃப்ரீ பண்ணிருக்கீங்க. அதை பயன்படுத்துறவங்க அதுக்கு முன்னாடியும் பணம் கட்டியிருக்க மாட்டாங்க. இல்ல, அப்படி அவங்க வந்து எப்பவும் இப்ப பாத்தீங்கன்னா டெல்லி இருக்கிற நிலைமையில 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு குடிசைகள் இருந்ததோ இன்னும் அதிகமாயிருக்கு. சார் 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 அவங்கள ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எந்த நிலைமையில இருக்குதோ 5 வருஷமா அதே நிலைமையில தான் இப்பவும் இருக்குது. டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் சார் இருக்கு? இந்த 5 வருஷமா இந்த அரசாங்கத்தால எந்த ஒரு பயனுள்ள திட்டமும் இல்ல. இதுதான் சார் என்னோட கேள்வி. என்னன்னா, நாங்க டாக்ஸ் கட்டுறோம், பயனாளி வேற யாரோ இருக்காங்க, டாக்ஸ் பேயருக்கு என்ன லாபம்னு. முதலாவது விஷயம், 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீ. நீங்க கிரேட்டர் கைலாஷ்ல இருந்தா உங்களுடைய கன்சம்ஷன் 200 யூனிட்டை விட கம்மியா இருந்தா, எங்கிட்ட அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அங்க வந்து வயசான கணவன் மனைவிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு 200 யூனிட்டை விட கம்மியா வரும். கிரேட்டர் கைலாஷ்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃப்ரீ தான். எல்லாருக்குமே ஃப்ரீ. பணக்காரங்க, ஏழைங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான். 200 யூனிட்டை விட அதிகமா பயன்படுத்தினா நீங்க வந்து ஃபுல்லா கட்ட வேண்டியிருக்கும். இதுக்கு பின்னாடி எங்களுடைய யோசனை என்னவா இருந்ததுன்னா, மக்கள் ஈபியை குறைவா பயன்படுத்தணும், பவரை மிச்சப்படுத்தணும். உங்களுக்கு 250 வந்தா கொஞ்சம் முயற்சி பண்ணி 200க்கு கொண்டு வரலாம். அதுல பவர் சேவிங் ஆகும். முதல் விஷயம். ஆனா ஓவரால் கொஸ்டின் வந்து ஃப்ரீபீஸ் தானே. எதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க, எதுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க? இவங்க அடிப்படை கேள்வி என்னன்னா, இன்கம் டாக்ஸ் இவங்க கட்டுறாங்க, ஆனா டாக்ஸ் கட்டாதவங்களுக்கு தான் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. இல்ல, ஒருத்தர் எந்த டாக்ஸும் கட்டுறது இல்லைங்கிறது தவறான கருத்து. இந்த நாட்டில் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் டாக்ஸ் கட்டுறாங்க. ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டுறாங்க. ஒருத்தரோ ஒரு ஏழை சந்தையில தீப்பெட்டி வாங்கினா, பென்சில் வாங்கினா, பென் வாங்கினா, இல்ல ரொட்டி வாங்கினாலும் இல்ல காய்கறி வாங்கினாலும் கூட ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஜிஎஸ்டி எல்லா பொருட்களையும் இருக்கு. டாக்ஸ் எல்லாருமே கட்டுறாங்க. இன்கம் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் 1% ஆள் தான் கொடுக்குறாங்க. முதல் விஷயம், ஜிஎஸ்டி அதிகமா இருக்கு, இன்கம் டாக்ஸ். ஆனா அதிக கொஸ்டின் வந்து ஃப்ரீபியை பத்தி தான் கேக்குறாங்க. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, இது எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு பணம் எங்ககிட்ட இருந்து எங்கிருந்து வரும்? நாங்க ஒண்ணு தான் பண்ணோம், ஊழலை அடியோட ஒழிச்சிட்டோம். ஊழலை ஒழிச்சதும் பணம் நிறைய சேர தொடங்குச்சு. அந்த பணத்தை அதிக அளவுல சேமிக்க முடிஞ்சுது. இங்க பாருங்க, நான் வந்து ஃப்ரீயான விஷயங்களை கொடுத்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் அதிகமாக்கிட்டா, அப்ப கெஜ்ரிவால் ஏமாத்திட்டான், ஒருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்குறான்னு சொல்லுவாங்க, ஊழல் பண்றதா சொல்லுவாங்க. நான் வந்து 12% வேட் இருந்தது, அதை 5% ஆக்கிட்டேன் எல்லா பொருட்களுக்கும், அதுவும் முதல் வருஷத்திலேயே. உங்களோட டாக்ஸையும் குறைச்சிருக்கேன். நாங்க வந்து அதை பட்ஜெட் பற்றாக்குறையா காட்டல. 1 மாசத்துக்கு முன்னாடி டெல்லி அரசாங்கத்தோட சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. மொத்த நாட்டிலையும் பாத்தீங்கன்னா டெல்லி அரசாங்கத்துல மட்டும்தான் ஃபுல் ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. மத்த எல்லா மாநில அரசுகளும் நஷ்டத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. மத்திய அரசு நஷ்டத்துல தான் இயங்குது. சிஏஜி இதுவும் எழுதியிருக்காங்க, டெல்லி அரசாங்கம் கடந்த 5 வருஷத்துல லாபத்துல இயங்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நஷ்டத்துல இருந்தது. நான் வந்து அரசாங்கத்தையும் லாபத்துல வச்சிருக்கேன். நான் எங்க இருந்து லோனும் வாங்கல. நான் ஊழலை ஒழிச்சு சேமிச்ச பணத்தை வச்சு அந்த பணத்துல வீண் செலவுகளை தடுத்துட்டு அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு வசதிகளை பண்ணி கொடுக்கறேன். இப்ப பாத்தீங்கன்னா குஜராத் சீஃப் மினிஸ்டர் தனக்குன்னு ஒரு பிரைவேட் விமானம் வாங்கியிருக்காரு. 190 கோடிக்கு வாங்கியிருக்காரு. நான் எனக்காக எந்த ஒரு பிரைவேட் விமானமும் வாங்கல. அந்த 190 கோடியை வச்சு இவங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா ஈபி கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க ஒருவேளை பிரைவேட் விமானம் வாங்கி இருந்தா அதுல பவானாவா போயிருப்பீங்க. உங்க டெரஸ் மேல பிளேனுக்கான நெசசிட்டியே இல்ல. உங்க மேலதான் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண. எவ்வளவு டிராபிக் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? நேரடியா என் வீட்ல இருந்து ஹெலிகாப்டர் மேல பறந்திருக்கும், உங்க பில்டிங் மேல இறங்கி இருப்பேன். வீட்லயும் ஹெலிகாப்டருக்கு இடம் இல்ல, எங்க பில்டிங்லயும் இல்ல.
ஆனா அவங்களோட அடிப்படை கேள்வி என்னன்னா, அதாவது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். அவங்க பகுதிகளில் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடப்பட்டு இருக்கு. ஃபரிஸ்தே ஸ்கீம் இருக்கு. ஃபரிஸ்தே ஸ்கீம்னா என்னன்னு தெரியுமா? ஃபரிஸ்தே ஸ்கீம்ல ஒருவேளை டெல்லிக்குள்ள யாருக்காவது ஆக்சிடென்ட் நடந்தா, ஆக்சிடென்ட் யாருக்கு வேணாலும் நடக்கலாம், பணக்காரங்க ஏழைங்க, அந்த மாதிரி யாருக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் நார்மலி மக்கள் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஒருவேளை அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா மொத்த பில்லையும் நம்ம தள்ள போட்டுருவாங்க. ஹாஸ்பிட்டல் போனதும் அட்வான்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, மொத்த செலவும் டெல்லி அரசாங்கம் ஏத்துக்கும். நாங்க 3000 பேரோட உயிரை காப்பாத்திருக்கோம். ஸோ டெல்லிக்குள்ள ஸ்கூலுக்குள்ள, பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள நாங்க 5 வருஷமா ஃபீஸ் ஏத்த விடல. அதனால இவங்களும் பயனடைஞ்சிருக்காங்க, எல்லாருமே. இவ்வளோ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. லோக்சபால 7 சீட்டுமே எழுதிட்டீங்களே, அது எப்படி 3rd பிளேஸ்ல வந்திருக்கீங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நாட்டில் இப்பெல்லாம் லோக்சபாவையும் விதான் சபாவையும் தனித்தனியா பாக்குறாங்க. இப்போ ஒடிசா எடுத்துக்கோங்க. ஒடிசால லோக்சபா விதான் சபா எலெக்ஷன் ஒரே நாள்ல நடந்தது. ஒரு ஓட்டர் பூத்துக்கு போனா அங்க 2 மிஷின் இருந்தது. அங்க அவன் ஒரு மிஷின்ல என்ன பண்ணணுமோ அதை விட்டு இன்னொரு மிஷின்ல பண்ணான். ஒடிசால டெல்லியில கார்பரேஷன் எலெக்ஷன்ல மொத்தமா போயிடுச்சு. கார்பரேஷன் எலெக்ஷன்ல வேற காரணங்கள் என்ன இப்படி சொல்றீங்க? இதுல மக்கள் தான் முதலாளி. மக்கள் தோக்கடிச்சிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த தடவை மக்கள் உங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? மக்கள் தான் முதலாளி. சார், என்னோட கேள்வி என்னன்னா, நிர்பயாவோட குற்றவாளிகளை தூக்கிலிடுறதா இருந்தது. அது ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா 4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னு உடனே அவங்க ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. அதை அவங்களால தாங்கவே முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூக்கு தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, டெல்லி அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த ரோலும் இல்ல. இதுல என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸிஸ்டிங் லீகல் ப்ராசஸ் இருக்குல்ல, அவங்களோட வக்கீல் இந்த லீகல் ப்ராசஸை தப்பா பயன்படுத்தியிருக்காரு. முதலாவது சம்பந்தப்பட்டவங்க, அதாவது அந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது கில்ட்டியா இருக்கவங்க, அவங்க மர்சி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தூக்கு தண்டனை கிடைச்சது. திரும்ப இன்னொருத்தர் போட்டாரு. அப்புறம் அது ரிஜெக்ட் ஆச்சு. 3வது நபர் போட்டாங்க. 4 பேர் ஒரே நேரத்துல தாக்கல் பண்ணல. அவங்க அந்த ப்ராசஸை தப்பா பயன்படுத்துறாங்க. இப்போ மத்திய அரசும் யோசிக்கிறாங்க, கோர்ட்டும் யோசிக்கிறாங்க, நாங்களும் யோசிக்கிறோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட முடிவை மாத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கில்ட்டின்னு ஒரு முறை நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா, அவன் தான் ரேப் பண்ணா அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அந்த ப்ராசஸ அவன் தவறா பயன்படுத்தக்கூடாது, தான் தூக்கு தண்டனையை நிராகரிக்கிறதுக்காக. இது அவங்க மட்டும் இல்ல, மொத்த நாடே வெக்கப்பட வேண்டிய விஷயம். டிசம்பர் 16ஆம் தேதி அப்படி ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு. அது இதுவரைக்கும் 7 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கல. நானும் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னு. அவரோட அப்பா அவரு பேசும்போது என்ன சொல்லி இருக்காருன்னா, தூக்கு தண்டனை எப்ப கிடைக்குதுன்னு சொல்றது கஷ்டம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால். அவங்க தவறா சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. இதுல என்னோட ரோல் என்ன இருக்கு சொல்லுங்க? டெல்லி போலீஸ் எங்களோட. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 4 மணி நேரம் நாங்க கோர்ட்ல இருந்தோம். ராகுல் மெஹ்ரா, அதாவது டெல்லி அரசாங்கத்தோட வக்கீல் குற்றவாளிகள் பக்கம் தான் பேசினாருன்னு. இல்ல, அவர் எந்த குற்றவாளிகள் பக்கமும் பேசல. அவர்கிட்ட சட்டத்தை பத்தி கேட்டப்ப அவரு கோர்ட்ல சட்டத்தை முன் வச்சிருக்காரு. ராகுல் மெஹ்ராவுக்கு இதுல எந்த ரோலும் இல்ல. இதுல என்னோட ரோலும் எதுவும் கிடையாது. போலீஸ் எங்க கீழே இல்ல, லா அண்ட் ஆர்டர் அதுவும் எங்க கையில இல்ல. எங்க கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஃபைல்ஸ் வரும், நாங்க அதை ஜெயிலுக்கு அனுப்பி வைப்போம். ஜெயில இருந்து வரத மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். இதுல எங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. அந்த ஃபைல் அனுப்புற வேலை 24 மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிரும். டெல்லி அரசாங்கத்தோட வேலை ஜஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி தான். இதுல எங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்ல. இந்த மாதிரி குற்றங்களுக்கு நாம என்ன பண்றது? ரூல்ஸை தான் மாத்தணும். இந்த மொத்த அத்தியாயத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸான விஷயம். முதல்ல நம்ம ரூல்ஸை மாத்தி ஆகணும். அதாவது எதிர்காலத்துல யாரும் சட்டத்தை தவறா பயன்படுத்த முடியாத மாதிரி மாத்தி அமைக்கணும்.